நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது சதீஷ்குமார் பிராட்காஸ்டிங் சேனல். SKBC சார்பாக உங்களை வருக வருகவென்று வரவேற்கின்றோம். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா முன்னாள் என்று இன்று மாறிவிட்டாலும் நம்மை விட்டு நீங்காது அவரின் அழகிய முகமும் அறப்பணிகளுமே. 68 வயது என்றாலும் 18 வயது என்றாலும் மரணம் தனது கணக்கை தவறவிட்டதே இல்லை. அளப்பரிய செல்வம், அலங்கார உலகம் எல்லாம் உழைப்பவர்களுக்கு அது நிரந்தரம், அது புகழ் நாட்ட மட்டுமே உதவும் என்பதை நீங்கள் இந்த மரணத்தின் மூலம் அறிவீர்கள். எத்தனையோ மருந்துகள், மருத்துவமனைகள், நவீன கருவிகள், அதிமேதாவி மனித மூளைகள் எல்லாம் மனிதனின் முடிவுக்கு முன்னால் கண்ணுக்கு தெரியாத கடவுளின் சக்தி ஒன்று ஆட்டி படைப்பதை உணர்த்துகின்றதே. எங்கிருந்தோ பெறப்பட்ட உயிர் எவனுக்கும் தெரியாமல் எடுக்கப்பட்டு விடுவது உண்மைதானே? உயிரை கொடுப்பதன் நோக்கம் ஒன்று மட்டும்தான், தான் வாழ்ந்து பலரையும் வாழ வைப்பதே. உறங்கிக் கிடக்கும் முதல்வரை பார்க்கும்போது அவரின் உழைப்பின் அருமை தெரிகின்றது. அவரின் மருத்துவ பரிசோதனைகள் கடுமையாக இருக்கலாம். ஊசிகள், கத்திகள், செருகப்பட்ட பிளாஸ்டிக் குழாய்கள் அத்தனையும் இருதயம் சீராக இயங்க வைக்க, நரம்பு மண்டலங்கள் புத்துணர்வு பெற்று மூளையையும் இயங்க வைக்க, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இவற்றை பார்க்கும்போது ஒன்று மட்டுமே நன்றாக தெரிகின்றது. இறைவன் நமக்கு கொடுத்த முதல் சொத்து நமது உடல் உறுப்புகள்தான். பிறக்கும் போதே ஒவ்வொரு உயிரும் கோடீஸ்வரனாகத்தானே பிறக்கின்றது. இந்த உடல் செல்வத்தை மட்டும் வைத்துக்கொண்டு பணத்தை ஈட்ட வழி பார்க்காமல் சமுதாயத்திற்கு நன்மைகள் பல செய்ய முன்வர வேண்டும். இதயம் நின்றுவிட்டால் கருவி உண்டு, ஆனால் உத்தரவாதம் கிடையாது. செலவில்லாமல் உத்தரவாதம் கொடுக்கும் உறுப்புகளை சுமந்து வரும் மானிடர்களே, சோம்பல் விட்டு நம் உழைப்பில் சமுதாயம் சுகமாக வாழ ஆசைப்பட்டால் அனைவரும் மாறலாம். மாண்புமிகு முதல்வர் ஜெயலலிதாவை போல முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் ஆன்மா சாந்தியடைய வேண்டுகிறேன் கடவுளை. மக்கள் குரல் தான் மகேசன் குரல் என்பார்கள். ஆண்டவன் என்றால் கடவுள் என்றும் எடுத்துக்கொள்ளலாம், மனிதர்கள் மக்கள் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். மக்கள் என்னை கைவிடவில்லை, மக்கள் என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்று பலமுறை சொல்லியிருக்கிறேன். நானும் தமிழக மக்கள் மீது அளவற்ற நம்பிக்கை வைத்திருக்கிறேன். மக்களால் நான், மக்களுக்காகவே நான். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை பெறுவது என் நவ சதீஷ்குமார். வணக்கம் அன்பர்களே.